வாரிசு படத்தின் ஆடியோ லான்ச் விரைவில் பிரம்மாண்டமாக நடத்த படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகியிருக்கும் வாரிசு திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் ஜனவரி 12ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இந்த படத்திற்கு தமன் இசையமைத்து உள்ளார். ஏற்கனவே படத்தில் விஜய் பாடியுள்ள ரஞ்சிதமே யூடியூப்பில் 100 மில்லியன் பார்வைகளை கடந்து சாதனை படைத்து வருகிறது. அதேபோல் இரண்டாம் பாடலாக டிசம்பர் 4ஆம் தேதி வெளியான தி தளபதி பாடல் தற்போது வரை யூடியூப் தளத்தில் 25 மில்லியன் பார்வைகளை கடந்து உள்ளது. இதனையடுத்து நேற்று வாரிசு படத்தின் 3வது பாடல் வெளியானது. விவேக் எழுதியுள்ள இந்த பாடலை மனதை மயக்கும் குரலில் KS சித்ரா பாடியுள்ளார். அம்மா சென்டிமெண்டில் வெளியான இந்த பாடல் ரசிகர்களின் மனதை உருக வைத்து வருகிறது. இந்நிலையில் வாரிசு படத்தின் ஆடியோ லான்ச் விரைவில் பிரம்மாண்டமாக நடத்த படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் வாரிசு படத்தில் அனிருத் பாடியுள்ள பாடலை இவ்விழாவில் அவர் லைவில் பாடவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த செய்தி ரசிகர்கள் மத்தியில் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே வெளியான பாடல்கள் இணையத்தை கலக்கி வரும் நிலையில் அனிருத் பாடியுள்ள பாடலும் வேற லெவலில் இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். வம்சி பைடிப்பள்ளி இயக்கத்தில் தில் ராஜு தயாரிப்பில் உருவாகியுள்ள இந்த படம் குடும்ப சென்டிமெண்டை மையமாக வைத்து உருவாகியுள்ளது. இந்த படத்தை பொங்கல் வெளியீடாக கொண்டு வருவதற்கான வேலைகள் மும்முரமாக நடந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து விஜய் லோகேஷ் கனகராஜுடன் தளபதி 67 இல் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. மாஸ்டர் படத்தின் வெற்றிக்கு பிறகு தளபதி 67 இல் இந்த கூட்டணி மீண்டும் 2வது முறையாக இணைந்துள்ளது. மாஸ்டர் படத்தில் விமர்சன ரீதியாக எழுந்த சர்ச்சைகளை சரிக்கட்டப் போவதாகவும் இந்த படம் முழுக்க தன்னுடைய பாணியில் இருக்கப் போவதாகவும் லோகேஷ் பேட்டிகளில் கூறி வருகிறார். மேலும் இந்த படத்தின் பூஜை அண்மையில் நடந்து முடிந்துள்ளது. தளபதி 67 படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பே இன்னமும் வெளியாகாத நிலையில் விஜயின் 68வது படம் குறித்த தகவல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை கிளப்பி வருகிறது. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கவுள்ள இந்த படத்தை அட்லி இயக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது.